ஓகே, இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 14 நவம்பரு. மழைலாம் கொஞ்சம் விட்டுடுச்சு, 2 நாளாக மழை இல்லை. பட் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறது ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருந்தோம். கடைசியாக ஒரு ஐடியா தோணுச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த ஏரி எப்படி ஃபுல்லாகிடுச்சு, அந்த ஏரி எப்படி ஃபுல்லாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். பட் வந்து அதை பார்க்க முடியாது எல்லோரும் போய் நேரில். அதனால் அதை பார்க்குறதுக்காக தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்து கண்டிப்பாக வேறு என்ன ட்ரோன் ஷாட்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ கரெக்டாக நம்ம வண்டலூர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு 15 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடுவோம் செங்கல்பட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியுமா எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ரீசெண்டாக என்ன ஸ்டேட்டஸு ஏரியில் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவாக தான் வரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கரெக்டாக எல்லாம் தெரிஞ்சுன்னு நினைப்பாங்க ஏரியாவை பற்றி, ஏரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கோடாஞ்சேரிக்கிட்ட வந்துட்டோம். லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது போன வருஷம் இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹெவி ஃப்ளட்டு வரும் இந்த சைடெல்லாம். பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃப்ளட்டு. ஊரை பக்கமாக கூடாஞ்சேரியும் டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஹைவேஸ் ஆகட்டும் இதாகட்டும் டோட்டலாக கேலி. லெஃப்ட்டில் இருக்க வீடும் அவுட்டு, ரைட்டில் இருக்க வீடுங்களாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருந்தது. அப்போது ஆக்சுவலாக 2-3 வருஷம் நான் தப்பாக சொல்லிட்டேன், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும், 2015 நினைக்கிறேன். அந்த ஃப்ளட்டில் தான் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா இங்கே ஊரை பக்கம் அப்படியே பேக் சைடில் ஆதனூர், அந்த பக்கம் அப்படியே வந்து மணிவாக்கம், அங்கேருந்து அப்படியே வண்டலூர். இப்போ ரொம்ப பரவாயில்ல, ஒன்றும் பெருசாக இதான மாதிரி தெரியல. எல்லாம் ஆழப்படுத்திட்டாங்க, இப்போ அகலப்படுத்திருக்காங்க தண்ணி போகிற வழியெலாம். நம்ம வீட்டாண்டே பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சு, ரொம்ப ஸ்டாக்னெண்ட்லாம் ஆகலை, உடனே போயிடுச்சு. சார் நம்ம லேக் பார்த்திங்கன்னா செம்ம தண்ணிங்க, சரியான தண்ணி, வழியே இருக்குது அப்படியே. சார் பொத்தேரி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காட்டாங்குளத்தூர், அப்புறம் மரமநகர், சிங்கப்பெருமாள் கோயில், அப்புறம் செங்கல்பட்டு 4 ஸ்டாப்பிங் இருக்குது. ஒரு நாள் கூட சிங்கப்பெருமாள் கோயில் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப நாளாக வந்து போகிறதுக்கு வந்து கரெக்டான சந்தர்ப்பம் அமையல. நல்ல ஒரு பழம்பெரும் கோயில் தான் அது கூட, சிங்கப்பெருமாள் கோயில். இந்த சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டினோடனே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன மலையில் கோயிலுங்களாம் நிறைய இருக்குது. இந்த செங்கல்பட்டு அரௌண்டு செங்கல்பட்டு சுற்றி இன்னொன்று கூட அந்த மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ளே ஃபுல்லாக டீப்பாக உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஒரு ஊர் ஒன்று போவோம் ரைட்டு திரும்பி. அந்த வேர்ல்ட் சிட்டிலேருந்து வேறு ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு கனெக்ட் ஆகும் ரோடு. அந்த பக்கம் கூட சூப்பராக இருக்கும் ஊர்லாம். வந்து அங்கே போயிருக்கேன், நிறைய வந்து மலை கோயிலெலாம் கூட இருக்கும் அந்த இடத்துல. இதெல்லாம் ஒரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நம்ம கண்டிப்பாக. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடமா நிறைய இங்கே இருக்குது சுற்றி கிற்றி பார்த்திங்கன்னா. பார்ப்போம், கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் கவர் பண்ணணுன்னு தான் நானும் பார்த்துனே இருக்கேன். அடிக்கடி நம்ம லாங் போயிட்டு, ஏன்னா இருக்கிற ஒரு சண்டேயில் அடிச்சு பிடிச்சின்னு போய் ரொம்ப ரிஸ்க்காகவும் தோணுது, சேஃப்டியும் பார்க்கணுன்னு தோணுது. பட்டு பார்ப்போம் என்ன பண்ணலாம். நம்ம லோக்கல்லே ஏதாவது வந்து நம்ம நல்ல இடமா பார்த்துட்டு ரெகுலராக கொஞ்சம் வீடியோஸ் போடுற மாதிரி நம்ம சேனல் மாற்றுறோம். காய்ஸ் சொன்னால் 1 கிலோமீட்டரில் செங்கல்பட்டு டோல் வந்துடும். மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கடுப்பாக இருக்குது. இவ்வளோ நேரம் இல்லை, கிட்ட வந்தோடனே தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணியாவது இங்கே ட்ரோன் ஷாட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறோம். வேறு க்ரீன் ஜோனான்னு பார்க்கணும் அந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. இங்கே ஒன்றும் இப்போ பக்கத்தில் எதுவும் ஏர்போர்ட்லாம் கிடையாது. பட் வந்து இருந்தாலும் ட்ரோன் மேப்பில் போய்ட்டு நம்ம க்ரீன் ஜோன் செக் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரோன் பறக்க விட்றோம். நம்ம ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தேவையில்லாத பிரச்சனை இல்லை, மாட்டிக்குவோம். ஓகே, செங்கல்பட்டு டோல் கிராஸ் பண்ணுறோம். கைஸ் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் எப்பயே தெரிய ஆரம்பிக்குது ஏரி, பிரம்மாண்டமான ஏரி இது. அதான் ஏரி. ஆக்சுவலாக தண்ணி போகிற வழியை தான் நம்ம போகணும். அப்போ தான் வந்து காட்ட முடியும். இப்போ தண்ணி போதான்னு தெரியல, பயங்கர 2-3 நாள் முன்னாடி பயங்கரமாக போயிட்டு இருந்தது. நம்ம அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம்.
ஏரியில் தண்ணி கம்மியாயிடுச்சு, பட்டு ஃப்ளோ ஆனால் போயிட்டு தான் இருக்குது. அந்த பக்கம் போய் ஏறலாம் அப்படி போனால். போட்டில் வந்துருங்க, மீன் பிடிச்சிக்கிறாரு அவர். கைஸ் கண்டிப்பாக 2 நாள் முன்னாடி பயங்கரமாக தண்ணி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் வேகமாக தான் போகிறனால நம்மளுக்கு வந்து தெரியல இந்த இடத்துல. அது தண்ணி ஆனால் விழுந்து போனால் தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கப்பா, இதில் தான் அந்த ஃபோர்ஸ் தெரியுது, எவ்வளோ தண்ணி வந்து வேகமாக வெளியே போயிட்டுருக்கு அப்படின்னு. இங்கேயோட அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக முடியுமான்னு தெரியல. அந்த பக்கம் வந்தால் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க தண்ணி, சும்மா பிச்சுன்னு போயிருக்கு. இப்போ ஒரு நாள் மழை இல்லாதனால கொஞ்சம் அப்படியே மீடியமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், ட்ரெயின் போகுது. ஸோ கைஸ், இந்த ஏரியா ட்ரோன் வியூவில் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1. செம்ம ஃபோர்ஸுங்க தண்ணி. லாங்லேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரில. கண்டிப்பாக இல்லை மாட்டினா தூக்கி போய் எங்கே போய் விடன்னு தெரில. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆனால் 2 பக்கமாக பார்த்திங்கன்னா தண்ணி ஈவனாக வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. செங்கல்பட்டு ஏரியிலேருந்து ரெண்டு நாள் மணிலாம் அந்த இடத்துல வந்து நிற்க முடியுமானே தெரியல. அவ்வளோ கண்டிப்பாக அவ்வளோ ஃபோர்ஸாக போயிருக்கும் தண்ணி. ஓகே கைஸ், செம்மையாக இருந்துன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருக்கீங்க, என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். கைஸ், இன்னொரு நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேறு இடத்துக்கு போகிறோம். ஒரு லேக் தான், போய் சந்திக்கலாம்.